இங்கே நம்ம ஹீரோக்கு ரெட் கலர்னாலே ரொம்ப அலர்ஜி. அதனால ரெட் கலர்ல ஏதாவது பொருளை பார்த்தாலே மயங்கி விழுந்துருவான். பட் அதை தடுக்கிறதுக்காகவே அவனுக்கு செஞ்ச ஒரு கூலிங் கிளாஸ் இருக்கும், அதை போட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்குவான். அது மட்டும் இல்லாம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுங்க ரெட் கலர்ல ஏதாவது கொண்டு வந்தாலோ ஏன் லிப்ஸ்டிக் கூட போட்டு வந்தாலும் அழுகி சொல்லிடுவான். அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் கூட ஹீரோட கம்பெனில தான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருப்பா. பட் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆயிருங்க. என்னாச்சுன்னா நம்ம ஹீரோயின் செஞ்ச டிசைனை நம்ம ஹீரோட கம்பெனி ஆட்டே போட்டுருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் கம்பெனி வாசல் பண்ணி கத்திக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ வரப்ப உங்க கம்பெனில ஃப்ராட் நடந்துகிட்டு இருக்கு, இது கூட தெரியாம போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கத்தி விட்டுருவா. பட் நம்ம ஹீரோமே இதெல்லாம் பெருசா கண்டுக்காம அம்சம் போயிருவான். இப்போ ஹீரோவும் போறப்ப ஹீரோட வீக்னஸ் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின்மே அவங்க முன்னாடி ரெட் கலர்ல ஒரு டாலை தூக்கி போடுறா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோமே மயங்கி விழுந்துறான். சோ ஹீரோயின்மே புரிஞ்சுக்கிறா உண்மையிலே அவனுக்கு இந்த வீக்னஸ் இருக்கு போல. சோ ஹீரோ படி வாங்கறதுக்காக ஒரு நாள் நம்ம ஹீரோயின்மே ஸ்ட்ரைட்டா அவன் ஆபீஸ்க்கே போய் அவன் முன்னாடி நின்னு ஒரு ஷர்ட்டை கட்டி காமிக்கிறா. அதுல இருக்க ரெட் கலர் டிசைனை பார்த்து நம்ம ஹீரோமே மயங்கி ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஹீரோயின்மே டச் பண்ணிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினை தொட்டனமே அவனுக்கு மயக்கம் சரியா போயிருது. பட் கோவத்துல நம்ம ஹீரோயின்மே கையறாம தட்டுட்டோனே மறுபடியும் அவன் கீழ விழுக போறான். அச்சச்சோ கீழ விழுக போறானே நம்ம ஹீரோயின்மே அவன் கையை பிடிக்க மறுபடியும் அந்த மயக்கம் அவனுக்கு சரியா போயிருது. சோ நம்ம ஹீரோமே இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு நாள் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு ரெட் கலர்ல இருக்க பொருளை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயினை தொட்டு பார்க்கறான். பார்த்தா அவனுக்கு மயக்கம் வரலன்றதை புரிஞ்சுக்கிறான். ரைட் இவதான்டா இனிமேல் நமக்கு மருந்துன்ற மாதிரி அவளை பர்சனல் அசிஸ்டன்டாவே கூட வச்சுக்கிறான். எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாத்தீங்களா? சீரிஸோட பேர் லவ் மீ லைக் இட். செம்ம அமேசிங்கா இருக்கும். செக் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா.